உலகத்திலே ஒரு நடிகருக்கு பின்னாடி இவ்வளவு கேவலமா கூட்டம் போய் செத்தது தமிழ்நாடு தான். நம்பி எப்படி கட்சி நடத்த முடியும்? ஆள் தலைமறைவு. ஏன் இன்னைக்கு 5 கோடி ரூபாய் செலவு பண்ற இழப்பீட்டு தொகை கொடுக்குற விஜய் தண்ணி பாட்டில் வேன்களை அனுப்பி லட்சமா தண்ணி பாட்டில் கொடுக்கலாம்ல? உயிரை கொடுப்போம் விஜய்க்குன்னு சொன்னீங்க, உயிரை கொடுத்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு உயிரை கொடுத்தவனுக்கு விஜய் என்ன கொடுத்துருக்கா மரியாதை? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைவருக்கும் ஒரு துயரமான வணக்கம். கரூரில் நடைபெற்ற அரசியல் தாவேக்காவுடைய பயணத்தில் ஏற்பட்ட மரணம் என்பது இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் தமிழகத்தை திரும்பி பார்க்கின்ற விதத்தில் சொல்லனா துயரமாகும். ஒரு அரசியல் கட்சியுடைய பிரச்சார பயணத்தில் 40 பேர் படுகொலை, 100க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் என்ற செய்தி அதிர்ச்சிகரமான, மிகவும் ஒரு கொடூரமான வருத்தமான செய்தியாகும். இறந்தவர்கள் குடும்பத்திற்கு நாம் ஆறுதல் தான் சொல்ல முடியும், அவருடைய துயரத்திலே பங்கேற்க முடியும். இறந்த உயிர்களை நாம் மீட்டுத்தர முடியுமா? இன்றைக்கு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றவர்கள் விரைவாக அவர்கள் சிகிச்சை முடிந்து நடைமுறை வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று விளைகிறோம். ஆனா உலகத்திலே ஒரு நடிகருக்கு பின்னாடி இவ்வளவு கேவலமா கூட்டம் போய் செத்தது தமிழ்நாடு தான். இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மருத்துவக் கல்லூரியிலும் சரி, உயர்கல்வியிலும் சரி, அனைத்து கல்லூரி மேல் படிப்புகளிலும் சரி, கல்வியில் நம்பர் 1ஆக இன்னைக்கு தமிழ்நாடு. படித்த இளைஞர்கள் ஒரு திரையில் தோன்றிய நடிகரை பார்ப்பதற்காக தன் உயிரை மாய்க்க வேண்டுமா என்கின்ற கேள்விதான் முகம் சுளிக்க வைக்கிறது. தமிழ்நாடு இன்றைக்கு தன்னிறைவாக இருக்கின்ற மாநிலம். இன்றைக்கு நாகரிகத்தின் தொட்டிலாக நமக்கு கீழடி கிடைத்திருக்கிறது. எவ்வளவோ பெருமைகள் தமிழகத்தையும் தமிழனை பற்றி பேசுகிற காலத்தில் எம்.ஆர். ராதா சொன்னது மாதிரி நாங்கள் ஒரு கலை கூத்தாடி. எம்.ஆர். ராதா சொல்லுவாரு, ஏன்னா நடிகன் முன்னாடி அலையிறீங்க, அவன் முன்னாடி எதுவும் கலைஞ்சிட்டு கிடக்க, அவன் உன் வேலையாளு, நீ அவன் நடிக்கிறத பார்த்து காசு கொடுக்குற, உங்க காசுல வாழ்றவன் தான் அவன். இந்த எண்ணம் எவனுக்கு வரல. அதனாலதான் போய் பச்சிலம் குழந்தைகள், 2 வயசு குழந்தை இருந்தது. ஒருத்தர் 2 மக, ஒரு மனைவி, 3 பேர் இறந்துட்டாங்க. இதெல்லாம் எங்க சரி கட்டுறது? ரொம்ப மோசமான நிலைமை. இதற்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிராக சிலர் பேச தொடங்கியிருக்காங்க. இதான் காரணம். விஜய் அந்த கூட்டத்தில் கரூரில் வந்த உடனே முதல் நன்றி சொன்னது, என்னை பாதுகாத்த காவல்துறைக்கு நன்றி. இதான் விஜய் பேச்சுல. அப்ப காவல்துறை பாதுகாக்காட்டி இந்த இடத்துக்கிட்ட வந்திருக்க முடியாதுன்னு விஜய் அந்த உடனே பேசுறாரு. காரணம் என்ன? முதிர்ச்சி இல்லாத தலைவன் விஜய். அரசியல் முதிர்ச்சி இல்லாத தலைவர்களை கையில் வைத்திருக்கிறார். இந்த கரூர் பைபாஸிலிருந்து உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட கூட்டம். அங்க 10,000 பேர் தான் நாங்கள் திரட்டுவோம்னு சொன்ன அந்த மாவட்ட செயலர் இப்போ ஓடி போயிட்டாங்க. இதான் விஜய் கட்சி. உன்னை நம்பி எப்படி கட்சி நடத்த முடியும்? ஆள் தலைமறைவு. 10,000 பேருக்கு தான் நாங்கள் கூட்டு வருவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கரூர்ல சுத்தி டெக்ஸ்டைல்ஸ் தொழிற்சாலை சனிக்கிழமை வார சம்பளம் அன்னைக்கு தான் போடுவாங்க. அனைவரையும் கூப்பிட்டுருக்காங்க, போய் இவங்க தாவேக்கா நாங்கள் 6 மணிக்கு மேலே தான் வார சம்பளம் வாங்கிட்டு வருவோம்னு இருக்காங்க. விஜய் என்ன சொல்லியிருக்காரு? குசிலியை கூப்பிட்டு குசிலி ஆனந்த் நிர்மலிக்கிற என்ன கூட்டம் சேரணும். அப்போ கரூரை சுற்றி வார சம்பளம் வாங்கிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு 1000 ரூபா முதல் தரப்புன்னு ஒரு 1000 ரூபா கொடுத்து கூட்டத்தை சேர்த்து விஜய் வர்றதுக்கு முன்னாடி பைபாஸில் இவங்க ஒரு 5000 பேருக்கு போல சேர்த்துட்டாங்க. ஏற்கனவே இருந்த கூட்டம், அந்த கூட்டத்துக்கு உணவு ஏற்பாடு பண்ணல.
அந்த கூட்டத்துக்கு உட்கார்றதுக்கு சேர் கிடையாது. விஜய் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கவுன்சில் வச்சிருக்காரு. மக்களை பாதுகாப்ப என்ன வச்சிருக்க? உன் காருக்கு நீ தண்ணி பாட்டில் தூக்கி போடுற. ஏன் இன்னைக்கு 5 கோடி ரூபாய் செலவு பண்ற இழப்பீட்டு தூக்கி கொடுக்குற விஜய் தண்ணி பாட்டில் வேன்களை அனுப்பி லட்சமா தண்ணி பாட்டில் கொடுக்கலாம்ல? இந்த புத்தி எங்க போச்சு? விஜய் அந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே முஸ்லிம் நிர்மல் குமார்ட்டையும் சொல்லிட்டாங்க, ஒரு பெண் 16 பேர் மயக்கப்பட்டிருக்காங்க. 2வது நாமக்கல்ல 20 பேர் மயக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் நடிகர் விஜய்க்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு நீ உள்ள வர்ற, எனக்கு என்ன அப்படின்னு வர்ற. ஏற்கனவே இருக்கிற கூட்டம் ஆம்புலன்ஸ் வண்டியை கூட அடிக்கிறது. விஜய் பேசிக்கிட்டு இருக்கிற பக்கத்துல மயக்கப்பட்டு விழுகிறான், பூரா விழுகிறான். அப்ப ஏற்கனவே 2 வாகனத்தை தாவேக்கா ஏற்பாடு பண்ணியிருக்கு. அந்த 2 ஆம்புலன்ஸ் வாகனமும் ரிப்பேரா போச்சு. போலீஸாரும் சொல்லியிருக்காங்க, பைபாஸே சொல்லியிருக்காங்க, கூட்டத்தை குறைங்க, உள்ள தம் பண்ணாதீங்க, டிஎஸ்பி சொல்லியிருக்காரு. ஆதாரப்பூர்வமா இருக்கு. இவங்க இறந்து போட்டான்னு செய்தி விஜய்க்கு தெரிஞ்சதுக்கு பின்னாடியா, கரூருக்கு போறதுக்கு முன்னாடி 16 பேர் மயக்கம் தெரிஞ்சதுக்கு பின்னாடியா, 20 பேர் நாமக்கல்ல மயக்கப்பட்டான்னு தெரிஞ்சதுக்கு பின்னாடியா நீ கூட்டத்துல போய் அதிகார வெளியோட பேசுறீங்க? பேசுறது மட்டும் இல்ல, இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே உலகாரம் மாதிரி தப்பிச்சு ஓடி 2 கார்ல இருந்து தப்பிச்சு போய் திருச்சி ஏர்போர்ட்ல மக்கள் சூழ்ந்துருவாங்க நினைச்சுக்கிட்டு, திருச்சி ஏர்போர்ட்ல ஒரு பத்திரிகையாளர் 30 பேர் இறந்து போட்டாங்கன்னு சொல்றாரு, கண்டுக்கிறாம ஓடிட்டு. நீ தலைவனா? நீ என்ன செஞ்சிருக்கணும்? திருச்சியிலே தங்கி இதான் சில பேர் அதிகமாக சொல்ற, என்ன கூட்டம், ஒரு பேர் சின்ன பிள்ளை கூட்டம் உருவான விஜய்க்கு கூட்டமே நடத்தக்கூடாது. தாவேக கட்சியை தடை பண்ணணும். அது என்ன கட்சி? குடும்பன கட்சி, நாட்டுக்கு கிழிச்ச கட்சி, சுதந்திர போராட்ட தியாகி அல்லது மொழி போராட்ட தியாகி, சமூக நீதி போராளி. ஏன்னா படத்துல அட்டக்கட்சி சண்டையை போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இப்போ உன்னைய பார்க்கணும், உயிரை கொடுப்போம் உனக்காக சொன்ன பூரா செத்து போனானே, உயிரை கொடுத்தவுடைய இறுதி அஞ்சலியில் கூட வராத ஒரு கேவலப்பட்டவன் விஜய். உனக்காக உயிரை கொடுப்போம்னு சொன்ன ரசிகர் உயிரை கொடுத்துட்டான் 40. அவருடைய இறுதி அஞ்சலியில் கூட உன்னால முன்னால மட்டும் உங்க கட்சியில சேர்ந்த தலைமை கழக நிர்வாகி 16 பேர் போயிட்டான். கரூருக்கு நாமக்கலுக்கு மாவட்ட பொறுப்பாளர் 16 பேர் எங்கடா போனீங்க? தாவே காக்கானே ஐடிவிகளை கத்திர அணில் குச்சி மாதிரி அளவாணி போய் இறுதி அஞ்சலிக்க போயிருக்கியா அல்லது மருத்துவமனை பார்க்க போயிருக்கியா? அன்கிள் ஸ்டாலின், அந்த அன்கிள் தான் இரவு நள்ளிரவு 1 மணிக்கு போய் பார்க்கிறாரு அமைச்சரோட. நீ மைக்கி மாதிரி ஓடி போயிட்டு தப்பிச்சு, ஜம்ப் ஓடி போயிட்ட. அன்கிள் இங்க வந்துட்டாரு, ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்ட, திருச்சி விட்டு தப்பிச்சு. இதான் தாவேக்கா நிலைமை. நீதிமன்றத்தில் போய் சிபிஐ விசாரணை என்ன நடத்துற? நீ பாட்டில கீழே போட்ட, எதுக்கு பாட்டில தூக்கி? பாட்டில பிடிச்சா அந்த நீ தொட்ட கையில அந்த பாட்டில நீ பிடிச்சா சொர்க்கத்துக்கு போட்டு ஒரு ரசிகர் பிடிச்ச போயிட்டேன். அந்த குடும்பத்துக்கு 4 மணி நேரம் கழிச்சு ஆறுதல் சொல்ற. சம்பவம் நடந்த 10 நிமிஷத்துல முதலமைச்சர் தலைமைச் செயலாளர், 15 நிமிஷத்துல மருத்துவ அமைச்சர் மாசுக்கு அனுப்பி வைக்கிறார். 5 நிமிடத்துல செந்தில் பாலாஜி. இத விளக்கமாற அண்ணாமலை எப்படி போனாங்க? பாதிக்கப்பட்டவனுக்காக குரல் கொடுக்கிறதாண்டா திராவிட இயக்கம், திமுக களவாணிப்படை. இப்படி சில பேர் எந்த அடிப்படையில் குற்றம் சொல்ல முடியும்? இந்த இடத்த கேட்டது 25ஆம் தேதி, அவங்க கேட்டது 2 இடம் வேற. அங்க இடம் குறைவான இடங்க, அங்க கூட்டம் சேர்க்க முடியாதுன்னு சொன்னது இந்த வேலைச்சாயபுரத்தை கொடுத்தாங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒண்ணு சொல்லிட்டு வரைக்கும் அணில் குச்சி மாதிரி 7000 மரத்துல மின்சார தடை பண்ணா 100கணக்கான விஜயரேசன் செஞ்சிருப்பான். அவன் தான் வைத்தியக்காரி மாதிரி ஏறுறானே ஈபி மரத்துல கொடியை கொண்டுகிட்டு. அதை தடுத்திருக்கியா வரைக்கும்? நீ கட்டுப்படுத்திருக்கியா? விஜய் என்னைக்காவது பேசிருக்கியா? கலைஞர்லாம் பேசுவார் இரவுல மாநாட்டு முடிஞ்ச உடனே, தொண்டர்களே உடன்பிறப்புகளே, நாளை காலையில் நீங்கள் வீடு சேர்ந்து விட்டீர்கள் என்று கிடைத்த செய்தி கிடைத்தால்தான் எனக்கு நிம்மதி. என்னைக்காவது பேசிருக்கியா? போக்குவரத்துல ஒழுங்கா போங்க, சாகணும், உன் பேர் வரணும், வெறி அதிகார பசி. விஜய் கட்சிக்காரன் இனிமையாவது உருப்படியா பின்னாடி அலையாதீங்க, நடிகர் பின்னாடி. என்ன நாட்டுக்கு பெரிய தத்துவத்தை சொல்லிட்டேன். இரங்கல் தெரிவிக்க கூட 4 பேர் ஆயிருக்கு. அனைத்து தலைவர்களும் இரங்கல் தெரிவித்து, அனைத்து கட்சி தலைவர்களும் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, அங்க எல்லாம் தமிழ்நாடு அரசே அங்க முகாம் போட்டு
ஆனா பனையூர்ல போய் படுத்துக்கிட்டு 4 பேரும் கழிச்சு நானும் துயரப்படுகிறேன். யாருக்கடா செத்தான்? செத்தவனுக்கு அந்த குடும்பம் யோசிச்சு பாருங்க. உயிரை கொடுப்போம் விஜய்க்குன்னு சொன்னீங்க, உயிரை கொடுத்துட்டீங்க. ஆனா உங்களுக்கு உயிரை கொடுத்தவனுக்கு விஜய் என்ன கொடுத்துருக்கா மரியாதை? சிந்தித்து பார்க்க வேண்டும்.